சண்டே அதுவும் இன்னைக்கு ஹஸ்பண்ட் வீட்ல இல்ல. ஒர்க்குக்கு தான் போயிட்டாங்க. ஸோ காலையில தூங்கி முழிச்சதும் லேட் தான். கறி கடைக்கு கால் பண்ணி கேட்டா, "கறி காலியாயிடுச்சுங்க்கா, நீங்க சொல்லியிருக்கலாம்ல" அப்படின்ட்டாங்க. சரி ஓகே, அப்போ தூரமா உள்ள கடைக்கு தான் போய் ஆகணும்னு சொல்லிட்டு பசங்கள கூப்பிட்டுட்டு அப்படியே வண்டியில வந்து ஒரு 3 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி கறி வாங்குறதுக்கு தான் கிளம்பிட்டேன். போனா மட்டன் காலியாயிடுச்சுங்களே, வெயிட் பண்ணுங்க உரிச்சு தரோம் அப்படின்ட்டாங்க. சரி ஓகேன்னு ஒரு 1/2 அன் ஹவர் வெயிட் பண்ணி ஒரு வழியா வந்து மட்டனையும் கையில வாங்கி வீட்டுக்கு வந்துட்டேன். வரும்போது நானும் பசங்களும் அப்படியே வந்து வெயிலுக்கு வந்து ஒரு ஜூஸையும் குடிச்சிட்டு வந்துட்டோம். சாப்பாட வந்து ஒரு பக்கம் வந்து வேக வச்சு விட்டேன். அப்புறம் வந்து ஒரு 6 தண்ணி வந்து ஊத்தி கறியும் நல்லா கழுவி வந்து ஒரு 7, 8 விசில் வந்து எடுத்து கறியை வேக வச்சுட்டேன். அப்புறம் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் எல்லாமே வெட்டி உரித்து அரைச்சி வச்சாச்சு. அப்புறம் கறி குழம்புக்கு வந்து நாங்கள் எங்கள் ஊர் சைட்லாம் உருளைக்கிழங்கு போட்டு தான் வைப்போம். பட் வந்து இங்கே கோயம்புத்தூர் சைடு போட மாட்டேங்காங்க. கண்டிப்பாக வந்து எனக்கெல்லாம் கறி குழம்புல உருளைக்கிழங்கு இருந்தே ஆகணும். ஸோ அது எல்லாமே போட்டு தான் வச்சேன். அப்புறம் வடைச்சட்டியில் வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, குழம்பு தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்குன்னு வதக்கி வேக வச்ச கறியும் தூக்கி உள்ளே ஊற்றி உப்பு எல்லாம் பார்த்தேன். ஓகே, கரெக்டாக தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றினா தான் குழம்பு நல்லா திக்காக டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு தேங்காய், முந்திரி, அப்புறம் வந்து அதில் சோம்பு, கொஞ்சம் மல்லி இலை எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி குழம்புக்கு வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றின வீடியோலாம் நான் எடுக்கலை. ஏன்னா என் பையன் பசிக்குதுன்ட்டே இருந்தான். ஸோ வந்து அதெல்லாம் எடுக்க நமக்கு டைம் இல்லை. அதனால் வந்து குழம்பையும் வச்சு முட்டையும் வந்து எடுத்து பசங்களுக்கு வந்து சுட சுட அப்படியே வந்து சாப்பாடு 2 பேருக்கும் ஊற்றிட்டு நம்மளும் சாப்பிட்டு இந்த சண்டையை முடிச்சாச்சு.